சிஸ்டர் கதை சொல்லுங்க. கதை சொல்லவா? ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அந்த பாட்டி வந்து ஏன்பா ஆரம்பிக்க போதே சிஸ்டர், ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அந்த பாட்டி வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி நம்ம வடை சுட்டு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். ஒரு இடத்துல உட்காந்து வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். சுட்டு அவங்களுக்கு புதுசு இல்லையா, அதனால் அவங்களுக்கு தெரியல. வடையை சுட்டு சுட்டு தாம்பலத்தில் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். அங்கே ஒரு காக்கா வந்துருந்துதான். அந்த காக்காவுக்கு ரொம்ப பசியாக இருந்ததாம். அச்சோ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்ததாம். பார்த்தா கீழே பார்த்தா பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். அச்சோ வடையா சுட்டு போடுறாங்களே, நம்ம எப்படியாச்சும் பாட்டிக்கிட்டு இருந்து ஏமாற்றி வடையை ஆட்டாயை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துருந்துதான். பாட்டி இந்த பக்கம் வடையை தட்டி தட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். இங்கே வடை இருந்தது. தேவிட்டு வடையை போட்டுக்கிட்டு இருக்கிற சமயம் காக்கா ஓடி வந்து அந்த வடையை தூக்கிட்டு ஓடி போச்சான். பாட்டி என்ன பண்ணுவாங்க, ஏமாந்து போயிட்டாங்க, என்ன செய்ய முடியாது இல்லையா. காக்கா தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு. போயிட்டு அங்கே போய் மரத்தில் உட்காந்து இருந்துச்சான். மரத்தில் உட்காந்துட்டு இருந்தது. சாப்பிட்லான்னு பார்த்துச்சான். அப்போ வந்து அந்த வழியாக ஒரு நரி வந்துச்சான். நரி வந்து அது ரொம்ப பசியோடு வந்துச்சான். அந்த நரி வந்து ரொம்ப பசியோடு வந்துச்சான். அச்சோ ரொம்ப பசிக்குதே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்துச்சான். அந்த நரி வந்து தந்திரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்துதான். வடை காக்கா வச்சுட்டு சாப்பிட்லான்னு யோசிச்சுட்டு இருந்ததில்ல. அதை பார்த்துட்டு காக்கா வந்து வடை வச்சிருக்குது, எப்படியாச்சும் ஏமாற்றி ஆட்டையை போட்டு நம்ம சாப்பிட்டுடணும் அந்த வடையை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்ததான் அந்த நரி. யோசிச்சுட்டு காக்கண்ணா காக்கண்ணா நீங்கள் ரொம்ப அழகாக பாட்டு பாடுவீங்க, ஒரு பாட்டு பாடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிச்சான். ஒரு பாட்டு பாடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த காக்கா வந்து ஏமாளி காக்காவாக இருந்தால் காக்கான்னு பாடி வடை கீழே விழுந்து நரி எடுத்துன்னு ஓடி போயிடும். உஷாரான காக்காவாக இருந்தால் அந்த காக்கா வடையை எடுத்து காலில் வச்சுக்கிட்டு காக்கான்னு பாடி நரி ஏமாந்து போயிடும். எப்படி உஷாரா உஷார் இல்லாத காக்காவா? காக்காயை பொறுத்து தான் அந்த ஆன்சர். சரியா சிஸ்டர்? கரெக்டா? நன்றாக யோசித்து பதில் சொல்லுங்கள். நாளை தவறு சொல்லிட்டீங்க, நாளைக்கு யோசிச்சு பதில் சொல்லணுமா. மாமனார் தவறு சொல்லிட்டீங்க. சிஸ்டர் ஸ்மார்ட் தம்பி வந்து உரிமையை விட்டு கொடுக்காத அண்ணனுக்கு நாத்தனார் உறவு சித்தப்பா முறையா, இதற்கு பதில் சித்தப்பா முறையா, இதற்கு பதில் சொல்லுங்க அப்படின்றாங்க ஸ்மார்ட் தம்பி. உங்களுக்கு இதுக்கு விடை தெரிஞ்சால் சொல்லுங்க. நான் மாமனாருன்னு சொன்னேன், அது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்மார்ட். நான் கதையும் சொல்லி முடிச்சிட்டேன், இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்க டீச்சர். சிஸ்டர் நீங்கள் எந்த காக்காயை லைக் பண்ணுவீங்க? புத்திசாலி காக்காவை தான் நான் விரும்புவேன். ஏமாலியாக இருக்கக்கூடாது எந்த சமயத்துலேயும். சரிங்களா சிஸ்டர்? சூப்பராக கதை சொன்னீங்க. தேங்க்யூ. இங்கே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, கதை சொல்கிறாளாம்ல கதை அப்படின்ட்டு.